ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சமோசா சீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு நீங்கள் சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா சமோசா சீட் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். அதனால நல்லா கெட்டியான டோவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி இதை ஃபுல்லாக மாவு மேலே தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமோசா ஷீட் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பிசைஞ்சு வச்ச மாவு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எங்கே தேய்க்க போகிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு தூவி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது 5ஐயும் தேய்ச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு தூவி விட்டு அதுக்கு மேலே இன்னொன்று வச்சுட்டு மாவு தூவிட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி அடுக்கி வச்சுருங்க. இதை நல்லா அமுத்தி விட்டுட்டு நம்ம இதை மறுபடியும் இந்த மாதிரி தேய்க்கலாம். அப்போ தான் நல்லா தின்னான ஷீட்டாக கிடைக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக தேய்ச்ச பிறகு மறுபடியும் இதை தனித்தனியாக எடுத்துகிட்டு மாவு தூவிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பியும் அதே மாதிரி ப்ராசஸ் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு 3 டைம் இல்லைன்னா 4 டைம் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசா ஆகிற வரைக்கும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இது நீங்கள் ஒரே உருண்டையாக வச்சு இவ்வளோ மெலிசா தேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தின்னான ஷீட்டாக கிடைக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு கிழிஞ்சு வந்துடும். அதனால நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் பீஸா கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுறேன். உங்களுக்கு கரெக்டான ஷேப்பாக வேணும் அப்படின்னா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரியே கட் பண்ணி இதில் அப்படியே சமோசா செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். நான் இதே மாதிரியே அப்படியே தான் வச்சு சமோசா செய்ய போகிறேன். நான் எப்படி சமோசா செய்கிறதுன்றதை இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் உடனே செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஷீட்டை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 நாள் கழித்து செய்கிறீங்க அப்படின்னா இதை தோசைக்கல்ல போட்டு ஒரு 10 செகண்ட் 2 சைடும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குக் பண்ணிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஓரத்துலலாம் கட் பண்ணிவிட்டு இதை ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறீங்க அப்படின்னா இதுக்குள்ளார ஸ்டஃப் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட சமோசா ஷீட்டும் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.